மத நல்லிணக்கம் என்று சொல்லுகிறார் முதலமைச்சர். சரி, நித்யானந்த். காந்தியடிகள் சுதந்திரத்துக்காக அஹிம்சை போராட்டத்தை நடத்தினார். உலகமே அவரை பாராட்டியிருக்கிறது. காந்தியடிகளை அஹிம்சை நாயகன் என்றே உலகம் சொல்லுவார்கள். அந்த அஹிம்சையினால் நாம் சாதிக்க முடியும், சாதிக்க வேண்டும் என்று சொன்னவர் காந்தி என்று உலகம் ஏற்றுக்கொண்டது. ஆனால் ஒரு நாளாவது அஹிம்சையால் தங்களுடைய சுதந்திரத்தை பெற்று போராடி இருக்கிறார்களா, சுதந்திரத்தை போராடி பெற்று இருக்கிறார்களா என்றால் ஒரு நாட்டை காட்டுங்க. எல்லாரும் பாராட்டலாம், அது வேலைக்காகாது. ஆனால் சுபாஷ் சந்திர போஸ் தன்னுடைய படையின் காரணமாக அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இருந்து பிரிட்டிஷ்காரர்களை வெளியேற்றிவிட்டு நார்த் ஈஸ்ட் வடகிழக்குக்கு படையெடுத்து வருகின்ற நேரத்தில் இரண்டாம் உலகப் போர் வருகிறது. அந்த இரண்டாம் உலகப் போரில் மகாத்மா காந்தியடிகள் பிரிட்டிஷாரை ஆதரிக்கிறார். சுபாஷ் சந்திர போஸ் யாரை எதிர்த்து படையோடு வருகிறாரோ அவருடைய படை, அவருடைய வீரம், இவற்றையெல்லாம் பாரத நாட்டு மக்கள்கிட்ட சென்று விடாமல் இருப்பதற்கு, நீர்த்து போவதற்காக சதி திட்டம் என்று கூட சொல்ல முடியும். யாரு? காந்தி. ஆமா, கண்டிப்பா. அதனாலதான் சுபாஷ் சந்திர போஸ் சிறுமைப்படுத்தப்பட்டாருங்க. பிரிட்டிஷாரை இவர் ஆதரித்தார். இல்ல, கடுமையான ஒரு கருத்தை சொல்றீங்க, சொல்லும் போது கசக்கத்தாங்க செய்யும். நான் ஆதாரத்தோடு தான் கொடுக்குறேன். 42 வருஷம் என்ன நடந்தது, எப்படி அவர் பிரிட்டிஷாரை வெளியேற்றினார், எதை கொண்டு வெளியேற்றினார் சொல்றோம். இது உண்மை, இது ஆதாரம் இருக்கா உங்களுக்கு? கண்டிப்பா உண்மை. நீங்க இப்பவே பாருங்க. 42 சார், என்கிட்ட நான் ஏங்க எல்லார் கையிலும் இருக்குதுங்க. இது ஆதாரம் முதல்ல மாதிரி கிடையாது, எல்லார் கையிலும் இருக்கு. நீங்களும் படிச்சவங்க தான், உங்க என்னை விட கூட படிச்சிருக்கீங்க. அதனால இது உண்மையான தகவல். நான் சொல்றது உண்டா இல்லையாங்கிறத பாருங்க. பிரிட்டிஷாரை காந்தி ஆதரித்தார். ஆமாங்க. 42 இரண்டாம் உலகப் போரை யார் ஆதரிச்சு? இந்தியா. யார் ஆதரிச்சோம்? பிரிட்டிஷாரை ஆதரித்தோம். யார் வெளியேறணும் என்று சொன்னாங்க? வெள்ளையனே வெளியேறு எப்போ வந்தது? வெள்ளையனே வெளியேறு எப்போ வந்தது? 42. நான் உலக யுத்தத்தை பற்றி 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கம் வந்ததா இல்லையா? ஆமாங்க. பின்னாடி இருப்பீங்களா, முன்னாடி யாரு பண்ணா? ஏங்க வெள்ளையனே வெளியேற சொல்லி வெள்ளையனை ஆதரிப்பீங்களா? அப்புறம் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் யாரு பண்ணா அதை மட்டும் சொல்லுங்க. ஏங்க நீங்க பிறந்த போது என்ன பேசிச்சுன்னு சொன்னா டேட்டா கரெக்டா இருக்கணும். வெள்ளையனே வெளியேறு 1942 எல்லாருக்குமே தெரியும், மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அது யார் பண்ணா? பொய்யா? அது எனக்கு தெரியாது. அப்போ நீ யார் சொன்னாங்கன்னு எனக்கும் தெரியாது. வெள்ளையனை வெளியேற சொன்னது யாருன்னு பாலச்சந்திரன் சார் குறிக்கிறார். என்ன இன்னொரு விஷயத்தை முடிச்சிடுறேன். சரி, சொல்லுங்க. பாலச்சந்திரையா கூட சொன்னாங்க மத நல்லிணக்கம், அதை பற்றி பேசினா நான் எப்போவுமே அதை எதிர்த்துலாம் பேசலை. இந்த நாடு பெருநெடுங்காலமாக மத நல்லிணக்கத்தோடு தான் இருக்கிறது. அறிவு என்பது எங்கெல்லாம் இருக்கிறதோ உலகத்தில் எங்கே இருந்தாலும், பாரதி சொன்ன மாதிரி நாரத கானம் நலன் திகழ் நாடு நல்லவை யாவையும் நாடு ஒரு நாடுனா நாம போய் எடுத்துட்டு வருவோம். அப்படிப்பட்ட நாடாக இதை சொல்லியிருக்கிறான். அதனால இந்த நாட்டை குறை சொல்றதுக்கோ, இந்த நாட்டு பண்பாடு விழுமியங்களை குறை சொல்வதற்கோ எவருக்கும் அருகதை கிடையாது. யாரு சார் குறை சொன்னா? எனக்கு புரியல. இல்லைங்க, என்னமோ 47க்கு அப்புறம் தான் இங்க இந்த நாட்டினுடைய பண்பாடு விழுமியங்கள் பத்தி யாராவது இங்கேயோ இல்ல வெளியே யாரோ விமர்சனம்? இன்னும் 550 வருஷம் போராடினதை அரசியலா கொச்சைப்படுத்துறாங்களே, மதவெறியா கொச்சைப்படுத்துறாங்களே. தங்களுடைய முன்னோர்களை பற்றி அறிந்தவர்கள் செய்வார்களா? அதை பற்றி பெருமைப்படுபவர்கள் செய்வார்களா? இந்த நாட்டினுடைய இந்த நாட்டினுடைய ஒரு கலாச்சார புருஷனாக, மனித குல மாணிக்கமாக கருதப்படக்கூடிய இறைவனாகவே மனிதனாகவே அவதரித்த ஒருவனை கொச்சைப்படுத்துவார்களா? வேற எங்காவது யாராவது ராமரை கொச்சைப்படுத்தினாங்களா? யாராவது ராமரை கொச்சைப்படுத்தினாங்களா? அது வேற கோயில் கட்டினது கூட யாரும் கேள்வி கேட்கல. பாஜகவை தானே கேள்வி கேட்டாங்க. எப்படி கேள்வி கேட்க முடியும்? சுப்ரீம் கோர்ட் சொன்னதுக்கு அப்புறம் வேற யாராவது கேள்வி கேட்க முடியுமா? அவரு சுப்ரீம் கோர்ட் சொல்லி தானே பண்ணிருக்கு. ரெண்டே ரெண்டு வரியில முடிச்சுக்கிறேன். ஐயா அல்போன்ஸ் பீட்டர் அவர்கள் சொன்னார்கள், சச்சார் கமிட்டி. நான் குறுக்கிட்டது வேற ஒன்றும் இல்லை ஐயா. அது எப்போ வந்தது கமிட்டி அறிக்கைன்னு கேட்டேன். வேற ஒன்றும் குறுக்கிடவே இல்லை. உங்களை எதிர்த்தும் பேசுகிறேன். எப்போ வந்தது இந்த ஆண்டு உங்களுக்கு சொல்ல முடியுமான்னு கேட்க தான் நான் சொன்னேன். சரி, எப்போ வந்தா என்ன சார், என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்க? இந்தியா சுதந்திரம் அடைந்து 65 ஆண்டுகளுக்கு பின்னாலே அந்த சச்சார் கமிட்டி ரிப்போர்ட் வந்தது. அதில் சொல்லியிருக்கிறது, தலித் மக்களை காட்டிலும் பட்டியல் இனத்தவர்களை காட்டிலும் இஸ்லாமியர்கள் பின்தங்கி இருக்கிறார்கள் என்று. இதற்கு பொறுப்பேற்பது யார்? மாநில மத்திய அரசுகள் அத்தனையும் எத்தனை காலம் காங்கிரஸ் ஆட்சியிலே இருந்தது. இதற்கு யார் பொறுப்பு? எப்படி அவர் அல்போன்ஸ் அவர்கள் இந்த கேள்வியை கேட்கிறார்கள்? இரண்டாவது, புத்தர் கோயில் இருந்ததா? அந்த கோயில் இருந்தா நம்ம புத்தர் ஆனாலும் அது இந்த நாட்டு கோயிலுங்க. வந்தது வெளிநாட்டவன்.
வெளிநாட்டவன் நம்முடைய கட்டடத்தை இடித்தான், அவனுடைய நினைவாக நாம் அடிமைப்பட்டதற்காக ஒரு சின்னத்தை நிறுவினான், அதனால அதை இடிக்கிறோம். கோயில் இருக்கு, ஆதாரம் கிடைச்சிருக்கா, சந்தோஷம். கோயில் இல்ல அப்படின்னு சொன்னா சந்தோஷம். பூகம்பத்தினால சில உள்ள போச்சுன்னு சொன்னா சந்தோஷம். அவன் அடிச்சு உடைச்சு உள்ள போட்டான்னு சொன்னாலும் சந்தோஷம். நன்றி. சார், நான் பொய்யான டேட்டா சொன்னேன்னு சொன்னாரு. பிசினஸ் ஸ்டாண்டர்ட் 500% இன்க்ரீஸ். சரிங்களா, நான் உங்களுக்கு டேட்டா காமிக்கிறேன். அதே மாதிரி சார் அவர் கையில் வச்சிருக்க மொபைல்ல டேட்டா காமிக்க சொல்லிருங்க. ஒன்று, அந்த ஹேட் ஸ்பீச் பத்தி பேசிட்டு இருந்தாங்கல்ல, சார் சொன்னாரு 80-20ன்னு. அதுக்கு சார் வந்து இல்ல அப்படின்னாரு. 2022ல ஒரு பிரஸ் மீட்ல யோகி ஆதித்யநாத் வந்து அவர் வந்து 80-20 ஃபார்முலா தான் இந்த எலெக்ஷனுக்கு அப்படின்னு சொல்றாரு. ஓகே, அந்த 80 வந்து 80% வந்து ஹிந்து, 20% வந்து முஸ்லிம்ஸ். இன்டர்பிரேஷன். That is not interpretation. That is a reality. Census rate. Sir, now why is it interpreting? Will you please permit me to answer? அவ முடிச்சிட்டாங்க. interpretation. 2019ல வந்து பச்சை நிறம் வைரஸ் வந்து இந்தியாவே தாக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது எப்பனா ராகுல் காந்தி அவர்கள் வந்து கேரளால வந்து when he is registering for the election, அப்ப வந்து அந்த green flag வந்து முஸ்லிம்ஸ் flag, அதனால பச்சை நிறத்துல வந்து வைரஸ் வந்து இந்தியாவை தாக்குது அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து மதவெறி கிடையாதா? மே 15, 2022 ஹைதராபாத்ல தெலுங்கானா மாநிலத்தில் வந்து பிஜேபி வந்து கல்வி, வேலைவாய்ப்பு இதெல்லாம் பாஜக வந்து வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு முஸ்லிம்ஸ்க்கான அந்த 4% ரிசர்வேஷன் வந்து நீக்கப்பட்டுரும் அப்படின்ற ஒரு எலக்டோரல் ப்ராமிஸ் கொடுக்குறாங்க பிஜேபி. இது வந்து எனக்கு இதுல எங்க வந்து மத நல்லிணக்கம் இருக்குன்னு எனக்கு தெரியல. 2019ல என்ஆர்சி வந்து அமல்படுத்திட்டு ஹிந்து, சீக்ஸ், புத்திஸ்ட் இவங்களை தவிர்த்து மற்றவங்க எல்லாரையும் இந்தியால இருந்து வெளியேற்றுவோம் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் சொல்றாரு. அதே அமித்ஷா 2014 என்ன சொல்றாருன்னா, முசஃபர் நகர் கலவரத்துக்கு காரணமான அந்த முஸ்லிம்ஸ் எல்லாரையும் வந்து நம்ம வந்து பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்றாரு. மோடி அவர்கள்ட்ட வருவோமே, 2002 குஜராத் கலவரத்துக்கு அப்புறம் அந்த முஸ்லிம்ஸ்க்கு வந்து அந்த நிவாரண முகாம்கள் இருக்குல்ல, அதை அவர் எப்படி கொச்சைப்படுத்துறாருன்னா குழந்தைகள் உற்பத்தி செய்யும் முகாம்கள் அப்படின்னு சொல்றாரு. முஸ்லிம்ஸோட நிவாரண முகாம்கள் மட்டும். அவரே அடுத்து என்ன சொல்றாருன்னா, குஜராத் சட்டமன்ற தேர்தல் வந்து கொஞ்சம் தாமதமாயிட்டு இருந்துச்சு 2002ல. அப்ப இருந்த தலைமை தேர்தல் ஆணையர் யாருன்னு பார்த்தோம்னா ஒரு கிறிஸ்டியன். அந்த கிறிஸ்டியனா இருக்கிறதுனால தான் வந்து இப்படி வந்து பின்னாடி தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்றது மோடி அவர்கள் வந்து 2002ல சொல்றாரு. டிசம்பர் 2000 சொல்லிடலாம்ல, அவங்க என்ன பண்ணாங்க தெரியணும்ல. டிசம்பர் 2014ல வந்து பிஜேபி சார்ந்த ராஜேஷ் குமார் சிங் அப்படின்றவர் என்ன சொல்றாருன்னா, இந்தியால இருந்து முஸ்லிம்ஸ், கிறிஸ்டியன்ஸ் எல்லாருமே வந்து 2021 டிசம்பருக்குள்ள வெளியேற்றப்படுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ராஜ்யசபால வினய் அப்படின்ற ஒரு எம்பி அவர் என்ன சொல்றாருன்னா, முஸ்லிம்ஸ்க்கு வந்து இந்தியால என்ன வேலை, அவங்க எதுக்கு இந்தியால வசிக்கிறாங்க அப்படின்னு அங்க பார்லிமெண்ட்ல கேக்குறாரு. 2019ல ரஞ்சித் அப்படின்ற பிஜேபி சார்ந்தவர் என்ன சொல்றாருன்னா, 10,000ல இருந்து 12,000 முஸ்லிம்ஸ் வந்து மொட்டை அடிக்கிறது, சைனால இருந்து அவங்க வந்து மெஷின்ஸை கொண்டு வந்து இங்க மொட்டை அடிப்பாங்களாம். மொட்டை அடிச்சுட்டு அவங்க அதுக்கப்புறம் ஹிந்துவா வந்து ஏத்துப்பாங்களாம். இதெல்லாம் வந்து பிஜேபி ஆட்கள் இந்த கடந்த 10 வருஷமா 2002ல இருந்து பேசினது. இப்படி பேசுறப்ப இந்த சமூகத்துல வந்து ரெண்டு ரிலிஜனுக்கு நடுவுல வந்து இவங்க வந்து ரொம்ப ஒரு ஹேட்ரட் வந்து உண்டாக்குறாங்க. அப்படி ஒரு நோய் வரும்போது தான் வந்து அந்த நோய்க்கான தீர்வு வந்து கொடுக்க முடியும். அப்ப அதனாலதான் வந்து இன்னைக்கு திமுக வந்து ஒரு சோசியல் டாக்டரா, ஒரு சமூக மருத்துவரா வந்து இன்னைக்கு வந்து அந்த சமூக நல்லிணக்கத்தை வந்து அந்த ப்ராமிஸை வந்து மத நல்லிணக்கத்தை அந்த ப்ராமிஸை வந்து எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரே ஒரு தப்பான ஒரு தகவல் மட்டும் வந்துச்சு. காங்கிரஸ் டைம்ல வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து கம்மியா வந்துச்சு, இப்ப பிஜேபி டைம்ல அதிகமா ஃபண்ட் வருதுன்னு சொன்னாங்க. காங்கிரஸ் டைம்ல வந்து 32 ரூபா கொடுத்தாங்கன்னா ஒவ்வொரு திட்டத்துக்கும் திருப்பி காசு கொடுப்பாங்க. 12 ரூபா 14 ரூபா திட்டத்துக்கு காசு கொடுப்பாங்க. ஆனா இவங்க அந்த திட்டத்துக்குலாம் காசு கொடுக்கறது கிடையாது. டோட்டலாவே 42 தான். சோ இங்க வந்து அதிகமாலாம் கொடுக்கல. நம்ம 6 லட்சம் ரூபா 6 லட்சம் கோடி கொடுத்திருக்கோம். நம்மளுக்கு வந்தது 4,000 கோடி தான். நிர்மலா சீதாராமன் அதையும் வந்து போய் சொன்னாங்க ஒரு ஸ்டேஜ்ல. சோ இங்க வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாலாம் திருப்பி வரல. நீங்க நினைவுபடுத்துற நீங்க பண்ணல. மண்டல் கமிஷனை பத்தி பேசினாங்க சகோதரி. நல்லா நினைவு வச்சிருக்கீங்க, சொல்லுங்க. மண்டல் கமிஷன் பரிந்துரை செய்தது வாஜ்பாய், அத்வானி அமைச்சர்களாக இருக்கின்ற பொழுது மண்டல் கமிஷனை பரிந்துரை செய்து 10 ஆண்டுகள் ஜனதா கட்சி தோற்று போய் காங்கிரஸ் வந்த பிறகு குப்பையிலே கிடந்ததை மீண்டும் எடுத்து பிபி சிங் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு முழுமையான ஆதரவு கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சியும் கம்யூனிஸ்டும் இருந்த கூட்டணி. மண்டல் வெர்சஸ் கமண்டல் அப்பெல்லாம் எதுவும் ப்ரோட்டஸ்ட் நான் சொல்றேன், அது கிடையாது. அதெல்லாம் இன்டர்பிரேஷன். எப்போ ஒரு ராமர் கோயிலுக்காக யாத்திரை போகின்ற பொழுது அந்த தலைவரை கைது செய்கிறார்களோ அந்த கட்சி ஆதரவு கொடுக்குமா?
சரி, கருணாநிதி இவர் நம்முடைய ஸ்டாலின் அவர்களை கைது செய்து விட்டால் அவர் ஆதரிக்கின்ற கட்சியை ஆதரிப்பாரா? கைது சரி, நன்றி, செய்யறதுக்கு நன்றி. முன்னாடி வந்து ஆதரவு சரி. வெளியே வந்துருச்சு. திரு பாலசுப்ரமணியன், இல்ல, இல்ல, நேரம் இல்ல நித்யானந்தம், நிறைய ஒரு அமைச்சர் பேசிட்டீங்க. சொல்றாரு, நிறைய இந்தியா பேசிட்டீங்க. கூட்டணி என்று வந்த பிறகுதான் நாங்கள் இந்தியா என்பதை அறிந்து கொண்டோம். ஒரு சிட்டிங் மினிஸ்டர் சொல்றாரு. திமுக தூக்கி பிடிக்கிறாங்களே, அதை கேளுங்க. ம். இந்தியாவிலே சிட்டிங் இந்தியா அவரு. ஆ. ஆமா, மனோஜ் சரி, பாண்டியன். ஓகே, நன்றி, நன்றி. நேரம் இல்ல. நன்றி. இந்தியாவோட original நன்றி, கிடையாது. திரு பாலச்சந்திரன். ஓகே, திரு பாலச்சந்திரன். நித்யானந்தம் அவர்கள் சொன்னாங்க, இவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து இந்தியாவை படையெடுத்து வந்தார், இந்தியாவை வந்து பிடிக்கணும், இந்தியாவுக்கு விடுதலை வாங்கி தரணும்னு. அந்நேரம் வந்து